ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். எல்லோருக்கும் வணக்கம். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. என்னோட பெயர் பார்த்தீங்கன்னா தமிழ்குமரன். நான் படித்தது பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சிருக்கேன். இப்போ வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். அதுக்கப்புறம் நான் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பிறந்தேன் நான். ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கிறேன் நான். எனக்கு ஏஎல்பிங்கிறது எப்படி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, நான் எல்லாருக்கும் தெரிஞ்சது போல் எனக்கும் இந்த யூடியூப்பில் தான் நான் ஏஎல்பிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த வானத்தை பார்க்கும்போது எப்படி இந்த கிரகங்கள்ங்கிறது எப்படி உருவாயிடுச்சு, எப்படி இந்த 9 கிரகங்கள்ங்கிறது நம்ம எப்படி வணங்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கோவிலுக்கு இருக்கிற சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ஆன்மீக நம்பிக்கை அதிகம். அதனால் எப்பவுமே கோவிலுக்கு போகும்போது ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். எப்படி ஒரு 5000 10,000 வருடத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கோவில் கட்டி 9 நவகிரகங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தினாங்க கோவில் கட்டுறதுல. ஏன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கலியுகங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 500 வருடத்துக்கு முன்னாடி தான் 9 கிரகங்கள் இருக்குது டெக்னாலஜி வச்சு சொன்னாங்க. அது நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் தெளிவாக அப்போயே அவ்வளோ அந்தளவுக்கு ஒரு அறிவு ஞானம் இருந்திருக்கு. அப்போ ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி கோயிலுக்கு போய் நம்ம பேரில் பிறந்தநாள் இல்லை மற்ற விசேஷத்தில் போய் நம்ம அர்ச்சனை பண்ணும்போது எப்படி நம்ம நட்சத்திரம் ராசி எப்படி நம்ம அதை எப்படி சொல்கிறோம் கோச்சாரம்ங்கிறதுங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கேள்வி தேடுதல் வந்துகிட்டே இருந்தது. அப்போது நான் அந்த படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் எப்படி அவங்கள பேசுகிற விதம் புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த வீடியோஸ்லாம் அப்போது புரிய ஆரம்பித்த ஒரு தேடல் வந்தது. அப்போ நம்மளாம் ஏன் படிக்கக்கூடாது அப்படிங்கிறத தேடும்போது ஆஃபீஸை தொடர்பு கொண்டேன். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த சாந்தி மேடம், அப்புறம் சாந்தகுமார் ஷேரு, ஸோ அவங்களாம் இந்த வகுப்பு எடுக்கும்போது ரொம்ப புரிதல் இன்னும் அதிகமாக இருந்தது. என்னோடய கேள்விகளுக்கும் விடை கொஞ்சம் கொஞ்சமாக இது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக புதுமதி மூர்த்தி சாரும் அவங்க கிளாஸ்லேயும் எப்படி அடுத்தவங்களை எப்படி மதிக்கணும், எப்படி அம்மா அப்பாவை மதிக்கணுங்கிற பற்றி அதிகமாக ரொம்ப வாழ்க்கை முறைங்கிறது எப்படி அமைச்சிக்கணுங்கிறத பற்றி ரொம்ப இந்த பொது அறிவை பற்றியும் அவங்க ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட குருமார்கள் சொல்லிக் கொடுத்த கிளாஸில் பொறுமையாக கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஏஎல்பி லக்னோங்கிறது எப்படி நடக்கிறது, இந்த நட்சத்திர அதிபதிகள் யார், லக்னாதிபதிகள் யார், அவங்க இருக்கிறவங்க எப்படி இடம் எப்படி பார்க்குறது எப்படி. ஸோ எனக்கு ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிது. இப்போ ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னா அடுத்தது நம்மளோட ஜாதகத்தை நம்மளே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஈஸியாக ஆப் இருக்குது. ஸோ அது மூலமாக நம்மளோட பலன்கள் எப்படி இருக்கும், அடுத்த கட்ட நகர்வை நம்ம எப்படி வைக்கலாங்கிறத ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம அடுத்தது மூவ் பண்ணணும். அதே மாதிரி என்னோடய முன் நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது ஒரு 10 வருடம் முன்னாடி 10 முன்னாடி. அது எதற்கான காரணம் அதெல்லாம் என்னால் ஓரளவு யூகிக்க முடிஞ்சது. எதனால் நடந்ததுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதற்கு ஏஎல்பி கொடுத்த புதுவுடைமை சார் அவர்களுக்கும் ரொம்ப பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி முக்கியமாக பார்த்திங்கன்னா என்னோடய கோச் ஸ்ரீனிவாசன் சார், அவங்க பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6:30க்கெலாம் முடிச்சிடும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் என்னோடய கிட்ஸை ஸ்கூலுக்கு விட போகணும். அதுக்கப்புறம் என்னோடய கேள்வி கேட்க எனக்கு நேரம் இருக்காது. அதனால் நான் அடிக்கடி நான் தொடர்பு கொள்வது பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசன் சார் அவர்கள் தான். ஸோ அவங்க என்னோடய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு நோட் ஷேர் பண்ணுவாங்க. எல்லாமே நான் கேட்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப நன்றி ஸ்ரீனிவாசன் சார், நீங்கள் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு. ஸோ எல்லாருக்கும் அந்த ஏஎல்பி படிக்கிறவங்க இந்த ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் படிங்க, படித்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை முறை நீங்களே அமைச்சிக்கலாம். மற்றவங்கள நம்பி இந்த பலன்கள் டெய்லியும் சொல்கிறது அதெல்லாம் நீங்கள் அதிகமாக உங்களுக்குன்னு ஒரு புரிதல் வரும் எப்படிங்கிறது. ஏன்னா ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ரோட்டில் போனோம் அப்படின்னா அந்த ஜாதகம்ங்கிறது இந்த திருமணத்துக்கு அது அதுக்கு மட்டும்தான் பார்ப்பேன். இந்த வெளியே போனீங்கன்னா இந்த கிளி ஜோசம், அப்புறம் அந்த கையில் பார்க்குறது, கைரேகை பார்க்குறது,
அதெல்லாம் வந்து நான் ரொம்ப பார்க்குறதே கிடையாது. ஏன்னா அதில நடந்ததும் கிடையாது. எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஆனா வந்து இந்த ஏஎல்பி முறைங்கிறது உண்மையிலேயே வந்து நம்ம படிக்க படிக்க தான் வந்து அத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதிகமா புரிதலும் வரும். ஸோ எல்லோருக்கும் என்னோட பொது உடைமை சார் மூர்த்தி அவர்களும் இந்த அருமையான இந்த இத கிரியேட் பண்ணது அவங்களுக்கும், எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், குருமார்கள் அவர்களுக்கும், அப்புறம் என்னோட கோச் சீனிவாசன் சார் அவர்களுக்கும் ரொம்ப மிக்க நன்றி. நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.